பாக்கியம் பாக்கியம். ஒரு பக்கம் இவா உசுர வாங்குதா, ஒரு பக்கம் இந்த மனுஷன் கண்ணு அசரலான்னு பார்த்தா எங்க அசர முடியுது. எப்போ எப்போ என்னடா கிங்ஸன் அப்பாவும் மாமாவும் எதுக்கு நம்ம இங்கிருந்து போக விட மாட்டேங்காங்க? அவன் எதுக்கு போக விட மாட்டேக்கான், ஏன் போக விட மாட்டேக்கான், எந்த கேள்வி கேட்க வேண்டாம். அவன் எதை சொல்றானோ அதை மட்டும் செஞ்சா போதும். அவன் எது செஞ்சாலும் சரியா தான் செய்வான். இல்லப்பா வந்து 2-3 நாள் ஆகுது, எனக்கும் கொஞ்சம் வேலைகள் கிடக்குது. என் தம்பி எது பண்ணாலும் காரியமா தான் பண்ணுவான். அவன் காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். வேலை பாத்துக்கலாம், அதான் ஆள் வச்சிருந்துட்டல பாப்பானுங்க. ரவுடி போயிருந்தா போனுக்கு மேல போனு, என்ன பண்ணனு தெரியல. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. எப்பாடா நல்லபடியாச்சும் ஆர்க்கர் எல்லாம் பொங்கி வச்சாச்சு. ஏ ராணி தங்கம், என்ன மாமா? என்னமா வித விதமா பொங்குன மாதிரி இருக்குது? மாமா யாரு கூட்டுக்கறி நிறைய வைக்காங்கதான் போட்டி, அதான் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா வச்சு அந்த குந்தாணிகளுக்கு ஊத்து. ஏத்தே அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க தே, அவளை வந்து அந்த விளையாட்டுமான ஒளிச்சு வைக்க கூட இப்ப இடம் இல்ல, வாய் திறக்காம இருங்க தே. சோறுகறி பொங்கி நறுக்காம உன் பிரியா உன்னை ஆசாசியா தூக்கிட்டு வந்தா பாரு, அவனுக்கு வச்சு கொடு. என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கியா? என்ன பதறத? இன்னைக்கு அவ பொங்குனதெல்லாம் திங்க வைப்பா, நீ தான் திங்கணும். இந்த சைடு திருப்புனான்னு வச்சுக்க. கூட்டு வந்தது ஒரு குத்தமா? அடியே நான் உனக்கு கூட்டு வந்தது ஒரு குத்தமாடி? குத்தம்னா தூக்கிட்டு வந்தல்ல, நான் சோறுக்கு தான் பொங்குவா தின்னு. அப்பதுக்கு பாரு, அது வந்து டேய் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் பிடிக்காதா. என்னங்க என்கிட்ட தள்ளன்னு பத்திலோ உள்ள பாக்க அழகா இருக்கு குணவதி, அப்படிதானே தூக்கிட்டு வந்த? அப்படிதான்ப்பா தூக்கிட்டு வந்தேன். இப்படி எப்பவும் விளையாட்டு சாமாச்சு ஆடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைய தூக்கிட்டு வந்து அதை விளையாடதான் செய்யும். எப்படி உங்க அம்மா கரெக்ட் கரெக்ட் சொல்றாங்க பத்திலா? ராணி அந்த குந்தாரிகள் வரலத. அத்திய மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. என்னங்க இப்ப என்னங்க பண்ண? இத வச்சு மறுபடி உன் மானம் இல்ல என் மானமும் சேர்ந்து போயிடும். அவளுக்கு ஏதோ இந்த வீர சூரியன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளு கடி. என் பொண்ணுட்டி விளையாட்டு சாமாச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்போ மூடி மறைங்கப்பா. இது பதறாத, கிட்ட வரட்டும். என்ன கஷ்டப்பட்டு சோறு போங்கனே. இல்ல அந்த பிள்ளை பிரபல கஷ்டப்பட்டு சோறு வாங்கி முடிச்சது. இப்போ ஒண்ணுமே எடுத்துக்க முடியாது, வேற ஏதாவது பண்ணு. ஏமா கோட்ட கழிப்பிட்டு போறீங்க, வந்தா சிரிச்சு போடுவாளுங்க. அதுக்காக அவ இப்பதான் எல்லாத்தையும் கூட்டி பறிக்க இந்த பிள்ளை வச்சிருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா கூட்டணும்னா அதெல்லாம் முடியாது, வேற ஏதாவது பண்ணு. டேய் ஆமாடா, அந்த பிள்ளை இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து பறிக்க வச்சது. இப்போ என்ன பண்ண? டேய் சாரோன், ஐயோ என்னங்க சீக்கிரங்க இருடி வார. இல்ல சீக்கிரம், இந்த பிள்ளைக்கு எடுத்துக்க முடியாது, அப்பாட்ட விளையாடிட்டு இருந்துச்சு. கூப்பிடலாம் அவன் சாரோனை கூப்பிடு. இன்னும் சாத்த இன்னும் ஓசட்டி கட்டல. எதுக்குல அறிமுகமா கட்டிட்டு இருக்க? புள்ள காட்டு. என்ன அர்த்தத்திட்டு தான் கூட்டிலாம் கேட்க. டா இப்படி கெட்டின போய் தான் அந்த முண்டக்கடிய பக்கத்துல வராம இருக்கா. நிஜமாடா? இவ்வளவு பயந்து அடிச்சு ஓடுதல்ல, இப்படி கேட்டக்கூடாதான். அதுக்குத்தான் இவ்வளவு இடத்துக்கு கட்டியிருக்கேன். என்னன்னே சொல்லு. உன் மாமியாரி பயந்தால மாமியான்னு சொன்னா நமக்கு கோவம் சொல்லிவிட்டேன். சரி நீ கொஞ்ச நேரத்துக்கு நில்லு. நான் எதுக்கு நிக்கணும்? இல்ல அங்க இப்பதான் அந்த புள்ள எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு, அது கூட வந்துட்டு இருக்காளுங்க. இப்ப எங்க கொண்டு எடுத்து கொண்டு வைப்பா? டேங்க அப்பா சோறு கறி பண்ணிட்டு இருக்காவ. ஆமாடா இப்ப என்ன தெரியும்டா, உன் நிலைமை இப்படித்தான் வரும்னு எனக்கு தெரியும். சரி நிக்க. அப்பாடா இனி இந்த குந்தலிகள் இங்க வர மாட்டாளுங்க. அத்தி வந்தா என்னத்துக்கு ஆவறது என்னங்க? ஆமாமா சீக்கிரம் பொங்கி முடி. எங்க இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் அவ யாழினி விருந்துக்கு இங்க வரணும். அது யாருடி? அத்தி நான் வளரிட்டே கொன்னு அறிஞ்சிருவாளே. அது ஜபாக்கா. யாரு ஆத்தி? நமக்கு இப்பதான் பேர் தெரிஞ்சிருக்கு. மாணிக்க தட்டோல விட்டு அலைதாவல அப்படின்னா மாணிக்கம் முன்னாடி தானா? சரி நாங்க எல்லாரும் விருந்துக்கு வரணும் போகணும். நான் இசை வர வீடு கட்டி வச்சிருக்கா, அவ வீட்டு பால் காய்ப்பு போகணும். அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு அது காட்டுக்குள்ள நேரம் போயுது. இல்ல நம்ம கபடி ஆடுமால? விளாண்டுருவா. எழுதி கூட வரட்டுமா? சரிடா கபடி ஆடலாம். எப்போ நீங்களும் வரீங்களா? இல்ல அந்த மாதிரி சேர்க்கல கூப்பிடுறியா? இல்ல நானும் வரேன். சரிடா அவன் கிங்ஸன் வர சொல்லி. என்ன கிங்ஸன் எதையும் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடா சொல்ற? இல்ல அவன் வேலையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இல்ல அவன் ஏதாவது பண்ண தடங்க பண்ணிடாதீங்க, அவன் பாட்டுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ஐயோ அந்த தடங்களே எம்மாடி இத இப்படி ஒளிச்சிக்கிட்டு தெரியலையே. என்னங்க ஆகா என்ன முன்னாடி மாட்டிக்கிடுவாவல. இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஆசை பாசமா இருந்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சமந்தி என்ன நல்ல மறைச்சு வையில, அந்த புள்ள பாவம்ல இப்ப எடுத்து பறிக்க வச்சதே. இதுக்கு அவளுக்கு எப்படி மறைக்க? இல்ல தோற வாரேமா. என்ன ஆப்ல குறுக்க வந்து மறைச்சிட்டு நிக்காவ? சமந்தி சொல்லுங்க. உங்க மருமக்க மாதிரி பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டால்வ, அதான் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா சாப்பிடலாம். அங்க எல்லாரும் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, பேசுறதுக்கு ஊராட்கள்லாம் வந்திருக்காவ. வரீங்களா? வாரம் சமந்தி வாரம் கண்டிப்பா வாரம். மத்த எல்லாரும் வந்தாச்சா? அப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டு சைடுல இருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. உங்க சைடுல இருந்து
இல்ல எங்களுக்கு எங்க குடும்பத்தாருக்கு மட்டும் போதும். சரி நாங்க வரேன், நான் என் தம்பியை கூப்பிட்டு வரேன். நீங்க போக நான் வரேன். சரிங்க சம்பந்தி. ஏமா ராணி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ மாட்டிக்கிட்டால. அவ சும்மா எங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. எங்க கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் பேசின போய் தான் இவங்க மனசுல இந்த பிள்ளை இடம் பிடிச்சிருக்கேன். நம்ம பிள்ளைலையும் வர சொல்லி இவங்க கிட்ட உட்கார்ந்து பேச சொல்லிட வேண்டியதா. சாரணி நல்ல மறைச்சு வைடா. இதுக்கு மேல எப்படி மறைக்க? அதான் அகண்டு திருண்டு போய் இருக்கியே, நல்ல வரடா. ஓ அகண்டு திரண்டு போயிருக்கணும். இப்ப பாரு. ஐயா ஏன்டா அகண்டு திரண்டு போயிருக்கான்? ஐயோ பவுனு காப்பாத்தி உள்ளான்னு பார்த்தா ஐயோ மானம் போச்சு. கிட்டத்துல விடும். சரிங்க சம்பந்தி, சீக்கிரம் வாங்க. அதிவ பாத்திர கூடாது, பார்த்தா எங்காவது எடுத்துக்கு ஆகுறது. என்னமா ராணி? ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இருடா உனக்கு இருக்குது. எப்படி நான் திட்டினவ தெரியுமா? அவன் திட்டி உனக்கு படிச்சுட்டோம். நீ திட்டு வாங்க. என்னமா ராணி, வேற உன் தங்கச்சி மரங்க தேடிட்டு இருக்கல, வாங்க. தங்கச்சா? அக்கா மக்கா, யாருக்கு யார் தங்கச்சி? தங்கச்சா? என்னடா இருந்தாலும் ஒரே வயசுல மூத்தவளா இருந்தாலும் தம்பியாருக்கு தானே வாக்குப்படுதாலுவ. அதான் இவ தானே மூத்தவளா வரணும். நான் தங்கச்சி மாதிரி கூப்பிடல, வரையாமா? அக்காவா? அவளுக்கு சந்தேகம். சப்பு சாமான வச்சு விளாண்டுட்டு இருக்காவ. நாங்க குடும்பமா உட்காந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கோம். இவ அக்காவா? நான் வாரேன், நீங்க போங்க. எனக்கு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சிட்டு வாரேன். அது சரி, இதெல்லாம் என்னதுமா? ஐயோ எட்டி மாட்டிக்கிட்டே. அட எருமாட்ட பையல, அத மூடி நிக்கலாம்ல நீ? இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இது எல்லாத்தையும் எடுத்து பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். மத்தவங்க வேலை கிடக்குல்ல. இந்த சாமான்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தேவைப்படுமேனு எடுத்துக்கிட்டு வந்தோம். மத்துக்கங்க அவசரத்துக்கு உதவுமேனு எடுத்துக்கிட்டு வந்தோம். சப்பு சாமா மாதிரியா இருக்கு பாக்கிறதுக்கு. சப்பு சாமா மாதிரியாவா? சப்பு சாமா தானே? அது இல்ல, சும்மா எடுத்துட்டு வந்தோம். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இருக்கட்டுமேனு. நீங்க போங்க, தங்கச்சிட்ட போய் சொல்லுங்க, நான் பின்னாடி அக்கா வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரியா? சரிம்மா. சமடி நீங்க வந்துருங்க. நீங்க போங்க, நாங்க வந்துருக்கோம். எப்படியாவது ஐஸ் வச்சு பேசிட வேண்டியதா. பேசாருங்க. ஏன்டா நீ மானத்தை வாங்குனா? கிண்டல் பண்ணனா? ஏண்டா உனக்கு அறிவே இல்ல? குடும்பமா உட்காந்து லாட்டி சமைச்சு விளாண்டுட்டு இருக்கிய. ஆமல அது வாட்டி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. அது என்ன பண்ணும், நேரம் போகணும்ல. கண்டிப்பா சொல்றேன். அவளை கிட்ட போய் சொல்லி சிரிப்பா பாத்துக்கிட்டே இருங்க. காரணமா கோட்டை கைப்பிட்டு போறா சொல்லிட்டேன். ரைட்டு, இனி குடும்பம் நம்மள உட்காந்து அறுத்து கிடைக்கும். எனக்கு வேற வேலை இருக்கு. என்னடி இப்படி ஆயி போச்சே? ஆமா பெரியவா, நீ பாட்டுல ஆடுடி. ஏதாங்கப்ல அவ பாட்டு பார்த்து போறா. உனக்கு என்ன, நீ பாட்டுல ஆடு. இல்லப்பா, அவளுக்கு தெரிஞ்சு நான் நக்கல் பண்ணல சிரிப்பாளுவே. ஆமா அவளை சச்சி என்ன போகுது, நீ பாட்டுல ஆடு. சரிப்பா. குடும்பமா சேர்ந்து ஆட வச்சு சொல்லுதீங்க. கூட சேர்ந்து ஆடு. சோறு கறியெல்லாம் பொங்கிட்டேன். பார், ஏதுனாலும் உன் புருஷனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணு. இந்த வட்டம் நான் திங்க மாட்டேன். என்னடா? என்ன டாக்டர்? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒண்ணு இல்ல. எப்படி சர்ஜரி பண்ணி கூட்டி வந்திருக்கான் பாத்தியா? அதெல்லாம் என் புள்ள கரெக்டா கூட்டி வந்திருக்கான். குடும்பம் நடத்துறதுக்கு புள்ளைக்கு கோணம் தான் தேவை. கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கான். அப்படி சொல்லுங்கப்பா. அதெல்லாம் இல்ல வேஸ்ட்டா. அப்பா என்னடாப்பா இப்படி சப்பு சப்பு வச்சு நடந்துக்கு நீனும் நாடுறா. ஆமா சரிப்பா. பாக்கியம் அப்பா உனக்கு பிளான போட்டுருக்கத பாரு. பாயசம் வரைக்கும் வச்சுட்டேன். அந்த பாயசத்தை உன் டாக்டர் புருஷனுக்கு ஊத்தி. நீ சிரிக்கிறதா நல்லதமா இருக்குது. அது அப்படியே அங்க பார்த்து சரி. என்னமா யாருனாலும் சரி, நான் சாப்பிடுதலான்னு கேட்டாலே தலைவரிக்க ஓடுதாவல. நம்ம தமிழ் பண்பாடு என்ன, யார பார்த்தாலும் சாப்பிடுதலான்னு கேட்கணும். அப்படித்தானே நானும் கேட்கேன். சரி, நம்ம புருஷங்கிட்டே கேட்டு பாப்போம். நான் ஓட முடியாத. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓடிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு இல்லையே. எங்க உங்க பக்கத்துல லட்சமா இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஏது இந்த கூட? அது சரிடி, நான் இதை ஓடிச்சுதானே வச்சிருப்பேன். நீ எப்படி எடுப்ப? எங்கிட்ட அப்பால எடுத்து கொடுப்பாவ. அப்பா ஆனா இந்த வாட்டி இந்த சாரன் பையதான் எடுத்து கொடுத்தான் தெரியுமா? அவன் எடுத்து கொடுத்துருக்கான். எடுத்து கொடுத்துட்டு காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி பத்தியல, எப்படி காட்டி கொடுத்துட்டான் பத்தியல? அதானே. ஏண்டி நம்ம ரெண்டு நடுவுமா? இவ்வளோடி யா புருஷனை சொல்றவ எங்க நச்சமாவா சொல்லுதியா? ஆமா நம்ம ரெண்டு நடுவுமா. ஐயோ யம்மா ஐயா யம்மா, நச்சமாவா? ஆமா. அத்திய புருஷ வயால கேக்குவது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. இனி வீடு கட்டலடதுக்கு யாழ் பிரச்சனையே இருக்காது. ஏங்க இதெல்லாம் நான் தான் சோறு கறி பொங்குவேன், நீங்க சாப்பிடணும். சரியா? வீடு கட்டி விளையாடுதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான வீடு கட்டி விளையாடணும். ஓகே? ஐயோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமா? இந்த வீடு கட்டி விளையாடுறதுல புதுமை படைக்க போறீங்களா? புதுமை படைக்க போறீங்களா? என்ன சொல்லுதியா?
தரத்திற்கு ஓடுவாளோ? ஆமாடி, நான் இத புதுமை படைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரிஜினல் விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரிஜினலாவா? என்ன இது கூட ஒரிஜினல் தாங்க? இது நிஜமாவே தான் நாங்க வீடு கட்டாடுதோ? அதாண்டி, இதுக்கு வந்து எனக்கு அதே அளவுல இருக்க கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும். என்ன சொல்லுதிய? அதே இசை யாரு நிக்கலாம் தெரியாதா? அதான் கிங்ஸ் ஏற்கனவே விளையாண்டுட்டானே. என்ன சொல்லுதிய? அவன் விளையாண்டு தானே 2 சிங்கி குட்டி வச்சிருக்கான். இங்க பாரு, எனக்கு புரியலையே. இப்போ கிங்ஸ் 2 சிங்கி குட்டி இருக்குதா? அதான் சரிடி, இப்ப நம்ம நெல் ஆடணும். ஓகே, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமாங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா ஒண்ணுங்க, தேடி போனாலும் உங்கள மாதிரி ஒரு புருஷன் உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுங்க. அப்படியா? சரி வா, நம்ம விளையாடுவோம். யாராயிட்டு இப்ப பாரு, நான் அப்பா, நீ அம்மா. ஓகே, எங்க இன்னும் பால் காய்ப்பே வைக்கலங்க. பால் கைப்பு தானே, அது எப்போ வேணாலும் வச்சுக்கலாண்டி. எங்க முத பால் காய்ப்பு வைக்கணும். இந்த பாயசம், சோறு, சக்கரை பொங்கல், இந்த எல்லாம் வச்சிருக்கேன். இந்த இப்ப எல்லாரும் விருந்துக்கு வருவாவே. நான் சொல்ற மாதிரி நீ விளையாண்டுதான் நான் உங்களோட விளையாடுக்கு வருவேன். அப்படியா? ஆமா, அப்பா அம்மா விளையாடுமா? போறங்கி புரிஞ்சுட்டு ஆட்டி லட்சமாக தள்ளி வச்சுட்டு வாட்டி. காத்து காத்திருக்கடா சொல்லிட்டேன். போங்க. அப்போ உனக்கு இதெல்லாம் புரியுது. புரியாம தான் வந்து காலேஜ் கல்யாணம் இருக்கணும். அப்போ அதெல்லாம் தெரியுது. நடுவுமா பாருங்க, இங்க ஒதுக்க கூட இடம் கிடையாது. என்ன அசிங்கப்படுத்துறாங்க. போங்க. ஏங்க எல்லாரும் பாப்பா, நீங்க போங்க. யார்டி பார்க்க போறா? நான் உன் கூட தான் இருக்கேன். நெஞ்சா யாரும் வர மாட்டாங்க. தள்ளி வா. ஏங்க அவங்கள விட்டுங்க. இசை பண்ணைக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். நீங்க போங்க. நீங்க ஒண்ணு என்கிட்ட விளையாட வேண்டாம். போங்க. பாத்தியா, வா கிட்ட வா. மாட்டேன். ஓய், எங்க வாங்க, நான் விளையாண்டுட்டு இருக்கேன். நீ விளையாடு. வாயா. சும்மா இருங்க. வாடி. எங்க விடுங்க. யாண்டி? சும்மா இருங்க. சொன்னால இருக்க முடியாது. நல்ல இடம், குளிர்ந்த இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், காடு, தனிமை விட்டுருவேன். எங்க விடுங்க. எங்க எல்லாரும் விருந்துக்கு வந்துருவாங்க. விடுங்க. அது நம்ம விருந்து வைப்போம். அதுக்கப்புறம் நீ கெட்டின வீட்டுக்கு அவங்க எல்லாம் விருந்துக்கு வரட்டும். என்ன விடுங்க. ஏன் உனக்கு ஆசை இல்ல? சும்மா இருங்க. கண்ணி, ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஓடுறிய நீ. புருஷன் தட்ட ஆசை வராது. அது சரிதான். சும்மா இருங்க. இதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விடுங்க. எங்க எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. புருஷன் தொட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? அது சரி, நான் பயங்கர முரடனா இருந்தேன். இப்பவும் நீங்க முரடன் தான். அது சரிதான். இல்ல, இந்த மொட்டு பைய குடும்பமே மொட்டுக்கார பையில குடும்பம். அப்படி இருக்கும்போதே நீ அப்பாவி பொண்ணுதான். எந்த நம்பிக்கையில நான் உன்னை பிடிச்சிருக்கு, என் கூட வந்துருன்னு சொல்லணும் வந்த. எப்பேற்பட்ட இசையா உங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா, நான் வாழ முடியாதா? அது மட்டும் இல்ல, இசையை நீங்க எல்லாம் எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் எப்படி அவன் மேல இருக்க பாசம் கொஞ்சம் மாதிரி எனக்கு வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற நம்பிக்கை தான். அது மட்டும் இல்ல, உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க பக்கத்து பத்மாவை கூட எடுத்து பார்க்க மாட்டீங்க. அதுக்குத்தான் பிடிச்சது. வரட்டு பயிலா இருந்தாலும் கன்னி பயிலா இருக்கான் அப்படி நினைச்சு வந்துட்டேன். இருக்கு பாரு. இல்லங்க, கல்யாணத்து பண்ணி நம்ம நிறைய வாட்டி நேருக்கு நேரம் ஒருத்தர் சந்திச்சிருக்கான். ஆனா நீங்க ஒரு நாள் கூட என்ன பார்த்ததே கிடையாது. நான் நினைப்பேன், அப்பா இந்த ஆளு என்ன முரட்டமா போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்க எங்க தெருவுல அப்படி பைக்ல எல்லாம் கார்ல எல்லாம் போவீங்கல்ல? ஆமா. அப்பதான் நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாத்திருக்கேன். ஆனா நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க. சரி, எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லடி. உன்னை குழந்தைலாம் பார்க்காம போயிட்டேனே. சரி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பத்தியா. ஒரு வாட்டி கிங்ஸி மாமா ஒரு ஆளை வரட்டிக்கிட்டே வந்தாரு பைக்ல. அப்படி நடுத்தூர்ல வச்சு போட்டாரு. நீங்க அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போனீங்க தெரியுமா? அப்ப மறுபடியும் நான் உங்களை பார்த்தேன் தெரியுமா? அத்தாடி, அப்பெல்லாம் எனக்கு கிங்ஸி மாமா பார்த்தாலே கொலலாம் நடுங்கும். சாத்தா, கிங்ஸி மாமா அங்க வரான்னு போதும் நான் எங்க ஓடிடுவேன் தெரியுமா? எத்தனை நாள் எங்க வீட்டுல தான் நான் ஒளிஞ்சிருக்கேன் தெரியுமா? ஆனா அதே மாமாவை நான் இசை கூட பார்த்தேன்னா அப்படி டோட்டலா வேற மாதிரி தெரிஞ்சாரா? அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப அதெல்லாம் பார்த்துதான் நம்பி இருக்க. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க கல்யாணத்து முன்னாடி என்ன பார்க்கும்போது எனக்கு கண்டுக்கவே இல்ல. அது உங்க கண்ணில் நான் பட்ட உடனே உங்க போற மாறிச்ச. அப்புறம் நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்டதே நான் பார்த்தேன். எப்படி பார்த்த?
வச்சுட்டான் மயக்கிற மாதிரி. அப்படியா? நிஜமாதான் மயங்கிதான் போனேன். அப்பா இந்த பையன் என்ன அழகா இருக்கா, இந்த பையன் என்ன பார்வை பாக்குறா அப்படின்னு மயங்கிதான் போனேன். எப்படி இருந்தது? தூக்கமே வரல. புரண்டுகிட்டு வந்தேன். அப்படி கட்டி பிடிக்கும் போல இருந்ததோ? அதுதான் உண்மை. இப்பமே வந்து என்ன பார்த்து அப்படி கட்டி அணைக்க மாட்டாரான்னு அப்படிதான் தோணுச்சுது. அப்படி தோணி இருக்குல்ல, பல ஏண்டி என்ன பார்த்து ஓடி ஓடி ஒளிஞ்சா? அது நீங்க இல்லாத நேரம் தாங்க எனக்கு அப்படி தோணும். ஆனா உங்களை பார்த்தா போதும், ஆத்தாடி இந்த பையன் நமக்கு வேண்டவே வேண்டப்பா அப்படின்னு தோணும். நல்லா பேசுவோம், அழகு போல பேசலாம். அப்புறம் கார்ல நீங்க அது வந்து சொல்லு, உங்க வாயால சொல்லு. உங்க கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உங்க வேலையை ஆரம்பிச்சீங்களா, அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். சத்தியமா நான் உங்களை லவ் பண்றேன்னு எங்க அப்பா நம்பவே இல்லை தெரியுமா. எங்க அம்மா தான் சொன்னவ, நான் நம்பவே மாட்டேன்னு தலையில எல்லாம் எங்க அம்மா உருண்டுட்டாவல. உனக்கெல்லாம் அதுக்கு சாமர்த்தியமே பத்தாது, நான் நம்பவே மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு எங்க அம்மா தலையில எல்லாம் வந்து விழுந்தாவல. எங்க அம்மைக்கு எப்பவுமே நான் பச்சை பிள்ளை நினைப்பு, நான் காதலிக்கிறேன்னு நம்பவே இல்லையா எங்க அம்மா. ஆமா தெருவே சிரிச்சிச்சு. நான் இலக்கா ஒரு நாளைக்கு 100 நேரம் கேட்பேன், உண்மையிலே நீ விரும்பினியாட்டி, நீ உண்மையிலே காதலிச்சியாட்டி 100 நேரம் கேட்டாவல. அன்னைக்கு கூட சந்தேகம், அவ இன்னும் வரைக்கும் சந்தேகப்படுதாவல. ஏதோ எக்கு தப்பா வந்துட்ட பொழைச்சு பண்ணு சொல்லுவாவ. ஆனா நீ எதுல மயங்கி வந்தா எனக்கு தான் தெரியுமா. கொன்னுற சொல்லிட்டேன். சொல்ல பாங்க நான் போக மாட்டேன். நான் இன்னைக்கு ஒண்ணு அத்தி குந்தனிகள் இங்க தான் லாந்திக்கிட்டு இருக்கால்வ, விட்டுருங்க. அங்க ஒரு இடம் இருக்குது, வரியா? எங்க? அங்க தள்ளி குளம் இருக்குது, அங்க போய் விளாண்டுட்டு மீன் குடிச்சிட்டு அப்படி விளாடலாம், வரியா? எங்க? என்ன அண்ணே வந்து கொடுங்க பாப்பா. ஒண்ணு என்ன 9 கொடுப்பேன். இனி எங்க போக? என்ன பிரிச்சு விட்டுட்டு நீங்கள் சோடிச்சடியா இருக்கிய? சேரக்கூடாது. நான் படுத்துற பாட்டுல நீங்களா என்ன சேர்த்து வச்சுட்டு தான் நீங்க சேரும். என்ன ஒன்ன அப்பா கூப்பிட்டாரு, போறாம பிடிச்சானே, போறாம தீ வைக்க என்னல அப்பா கூப்பிட்டாரு வருவியா? போறாம பிடிச்சவன. ஏண்டா உனக்குலாம் மனசாட்சி இல்ல? மனசாட்சியை பத்தி நீதான் பேசுற. டேய் நீ கொளுத்து போய் ஆரம்பத்துல வேண்டாண்ண, இப்போ எங்க உசுரத்துக்கு இருக்க கொண்டு ஓடி சொல்லிட்ட. அப்போ அறியாத புள்ள தெரியாம பண்ணிட்டேன். பதில 2 தட்டி தட்டி டேய் வயல நீ செத்துருவ, ஒழுங்கா கட்டிட்டு குடும்பத்தை வழிய பாருன்னு சொல்லிருக்கலாம். நாங்க சொல்லல. டேய் உண்மை சொல்றேன், என் கோத்த கலப்பிடாத. சரி நீ போன வாரேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன், நீ வா. சரிங்க நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். போடா. ஓடிட்டான். எங்க உண்மையிலே சாரனுக்கும் அந்த குந்தானிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருமோ? என்ன சாரன் மேல ரொம்ப அக்கறை மாதிரி இருக்குது? இவன் மேல யாருக்கு அக்கறை? இவன் மேல இல்லங்க, அந்த குந்தானியர் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா எங்க நிலைமை? அதான பார்த்தேன். இவன் திருந்த மாட்டான், பாவம் மகிமா. அந்த பிள்ளை பாடுதான் பெரும்பாடு. இன்னொன்னு கிங்ஸ் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், எது பண்றான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவன் வழி எப்பவும் தனி வழியா இருக்குது. எப்பவும் முன்னாடி எல்லாம் எதையாவது சொல்லிட்டு செய்வான். இப்ப அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் யாது பண்றான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாங்களா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான், ஆனா அவன் இசை விட்டு தூரத்தரமா போறான். அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்த மாதிரி தெரியல, ஆனா என்னமோ பண்ணுதான். இசை ஒன்றை ஏதாவது சொல்லுவாளாடி? இல்லையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அமுக்கமா வேலையை பார்க்கான். அவன் பண்றதை பார்த்தா பயமா இருக்குது. வெளிப்படையா பண்ணா கூட பயப்பட மாட்டேன். அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. மாமா என்ன பண்ண போறாரு? அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவனை யாரும் யூகிக்கவே முடியாது. அவன் இததான் பண்றான் இததான் பண்ணி முடிப்பான்னு யாராலும் கேஸ் பண்ணவே முடியாது. அவன் கொஞ்சம் விசித்திரமானவன், தைரியமானவன். அதை விட தியாகம் உள்ள ரொம்ப. அவன் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பண்ணுதான், ஆனா இப்ப ரொம்ப வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் என்னன்னே புரிய மாட்டேங்குது. கருப்பு சிங்கம் அவரு அதுக்கு மேல அவர்லாம் யோசிக்கவே மாட்டாரு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே புரியும். அவர்லாம் பயங்கர பலசாலி, நாங்களாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்குட்டி. நீ எங்களை பார்த்தே எப்படி பயப்படுவ? அப்போ அந்த காலத்துல எங்க கிங்ஸின் அப்பா பத்தி எப்படி பயந்துப்பாங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாலே ஊரே மிரண்டுறோம். அப்போ எங்க அப்பா பண்றதெல்லாம் அப்போ இல்ல இப்போ கூட யூகிக்கவே முடியாது. சரி நான் இதை என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன், நீ விளையாண்டுட்டு நான் என்ன பண்ணேன்னு பாத்துட்டு அப்புறம் நான் சிக்னல் கொடுக்கேன், வா. சரிங்க அப்படியேதான் வேலைன்னா போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்கிடுவேன்.
இதுக்கு தாண்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. நான் எதுக்கு தெரியுமா கல்யாணமே பண்ணிக்கல, பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்களுக்கு எங்க தொழில் ரொம்ப முக்கியம். நாங்க வந்திருக்க பாதை அப்படி. அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது தடை போட்டான்னு வச்சுக்கோயேன், வெறுத்துரும், வாழ்க்கையை வெறுத்துரும். இப்ப சொன்ன பாரு, நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டு சொன்ன பாரு, இதுக்காகவா தாண்டி நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு நல்ல மனைவியாவும் இருந்துக்கிடுத, அதே நேரத்துல என் வழியில நீ குறுக்க வர்றதும் கிடையாது. நான் என் வழியில போறதுக்கு எந்த தடையும் நீ போடுறதும் கிடையாது. அதனாலதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி. அப்படி பார்த்தா நான் தான் அதிர்ஷ்டக்காரி. தெரியும், இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிள்ளையாலும் விளையாட முடியாது. மருமகானாலே சுமையை தூக்கி வச்சிருவாங்க. உங்க குடும்பமே என்ன குழந்தைய தானே பாக்குதே. அப்படி இருக்கும்போது நான் பாட்டு சந்தோஷமா இருக்கேன். அப்போ நானும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. அப்படி இல்ல, எங்க வழி வேற. அதுல உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களா சந்தோஷமா இருங்கன்னா உங்களை விடுறது. நீ சந்தோஷமா இரு, யாரை பத்தியும் கவலைப்படாத. அந்த குந்தணிகள் பார்த்தா பார்த்துட்டு போறாளுத, நீ பாட்டுல உட்காந்து விளையாடு. சரியா? நான் குழந்தை வேண்டான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அதை பத்தி பேசி கூட எடுக்க மாட்டேன் பாரு. பெத்தங்கிட்ட கூட என்னை விட்டு கொடுக்காம வச்சிருக்க பாரு. அங்க தாண்டி நீ நிக்க. ஐ லவ் யூ டி. குழந்தைங்கிறது ரெண்டே சம்பந்தப்பட்டது. நமக்கு எப்ப தோணுதோ அப்ப பெத்துக்கிட்டா போதும். இப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே தேவையில்லை. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு பெத்து கஷ்டப்பட்டு வளர்க்கறதை விட எப்ப பிடிக்குதோ அப்ப இஷ்டப்பட்டு வளர்த்துக்கலாம். என் அன்பு பெருசா, என் அன்பு பொண்டாட்டி. டேய், கிங்ஸ் நான் நினைச்சதுக்கு மேல எத்தனை இருக்காண்டா. என்னடா சொல்ற? டேய், அவன் என்ன பண்றான், என்ன பண்ண போறான், எதையுமே யூகிக்கவே முடியலடா. வெளில சாதாரணமா இருக்கிறான், ஆனா அவன் சாதாரணமா இல்ல. அவன் யோசனை, அவன் செய்க எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் அதான் சொன்னேன்ல, அவன் எத்தனை இருக்கான் நீ தான் நம்பவே இல்ல. என் புள்ள என்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவன் நான் இல்லடா, நான் உனக்கு அப்பங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அப்பன் தான்டா, உங்க அப்பா தானே அது பிறந்திருக்காரு. சொல்ற நீ மாவீர, ஆனா உங்க அப்பா மாவீராதி வீர. உங்க அம்மா வீரச்சி. அவன் அப்படியே இருக்கான். வெளியில சாதாரண சிம்பிளா தெரியும். நான் இந்தியாவுக்கு வந்தப்போ அவனை முத நான் பார்த்தேன். அன்னைக்கு உண்மையான செம்பிளிங்க ஆட்டத்தை நான் பார்த்தேன். நான் அடிச்சு சொல்வேன்டா, அவன் வீரத்தையும் அவன் வேகத்தையும் அவன் ஞானத்தையும் எதாலையும் அளவிடவே முடியாது. நான் கண்ணால பார்த்திருக்கேன். அவன் அமைதியில இருக்கிற வரைக்கும் தான் சாந்தம். அவன் காத்திரம் வந்ததே புயல் சூறாவளியா மாறியதான். நானா இசை அவன் கூட வாழும்போது கொஞ்சம் பயப்படதான் செஞ்சேன். அவனுக்கு கோவம் அப்படி வரும். அவன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணதுக்கும் படிச்சிருக்கான். அவனுக்கு கோவம் வந்தா எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அவன் மென்மையா இருக்குது இசைக்கிட்ட மட்டும்தான். ஆனா அதுவும் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட என்னைக்குமே அவன் கோவத்தையும் வீரத்தையும் காட்டவே மாட்டான். நீ ஒண்ணு வச்சு சொல்ல, நீ இனியா கிட்ட காட்டல. டே, நீ இனியா கிட்ட காட்டலன்னா நீ அவ கூட வாழவே இல்ல. குழந்தை பெத்துக்காக மட்டும்தான் நீ அவகிட்ட சேர்ந்த. இல்லடா, ஆமா, அவகிட்ட குழந்தை பெத்துக்காக மட்டும்தான் நான் சேர்ந்தேன். ஆனா அவளை நெஞ்சில சுமந்தேன். டேய் டேய், ஒருத்திக்கிட்ட விருப்பம் இல்லாம போக முடியாதுடா. நான் அவளை மனப்பூர்வமா நேசிச்சுதான் போனேன். அவளை நான் மனப்பூர்வமா நேசிச்சு போய் தான் என் பிள்ளைங்க என்ன மாதிரி பிறந்தானுங்க. ஏத தோணுன்னு நான் சேரலடா. அவளை என் நெஞ்சு முழுக்க சுமந்தேன். மனசளவுல நான் நேசிச்சேன். நான் காதலிச்ச அளவு அதிகம்டா. சத்தியமா சொல்றேன், என் புள்ள உன் பிள்ளைகிட்ட ஒரு நாளும் கோவத்தை காட்ட மாட்டான். அவன் உண்மையான சிறுபத்தை காட்டவும் மாட்டான். அவனோட ஒட்டுமொத்த சந்தோஷமே இசை மட்டும்தான். எப்படி சொல்ற? நான் இங்க வந்ததுல இருந்து ஆராய்ச்சி பண்ணல இருந்து கிங்ஸ் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவனுக்கு எது மேலேயும் எந்த ஆர்வமும் இருந்த மாதிரி தெரியல. அவன் ஒரு பொருளை ஆசைப்பட்டு எடுத்ததா சரித்திரமே இல்லை. அவன் தனக்குன்னு எதையும் சேர்த்ததும் கிடையாது. அப்பேற்பட்டவன் முத இசை யாருன்னு தெரியாம அவன் மேல காதல் படுறான். காதல் வலையில விழுறான். அவளை எப்படியா தனக்கு சொந்தமாக்கிக்கன்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் நேர்வழிதான் எடுத்தான், குறுக்கு வழிய கையில எடுக்கல. ஏன்னா அவ கிட்ட 100% உண்மையா இருக்குன்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் நேர்வழியில போனான். அவன் கிட்ட இந்த அதிகாரமும் பணத்துக்கு மிரட்டி தாலி கட்டியிருந்தா ஒரு நிமிஷம் இருக்காது. அவன் எதையுமே செய்யல. அவ காலில் விழுற வரைக்கும் போயிருக்கான். உண்மையான காதல் பட்டிருக்கான். மொரட கோவக்காரன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவ கிட்ட 100% உண்மையா இருக்கும்னு நினைச்சிருக்கான்டா. அவன் உண்மையா சொல்ல போனா இந்த உலகத்துல அவன் அதிகமா நேசிச்சது இசை. இப்போ இல்ல, எப்பவுமே அவளை 100% உண்மையா நேசிப்பான். அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டமும் அவனால தாங்கிக்க முடியாது. அதனால அவன் கோபத்தையோ ஆத்திரத்தையோ அவகிட்ட கண்டிப்பா காட்ட மாட்டான். உன்னால உறுதியா சொல்ல முடியுதா?
ஆமா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதான் மறுபடியும் என்ன கைது பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவன் தான் தனியால நின்று போராடினான். அவனுக்கு ஆத்திரம், கோபம், எரிச்சல் எல்லாம் இருந்தது. நேரா சாரவனை போட்டு மிதிச்சான். கவின்ட்ட கோத்த காட்டினான், எல்லார்கிட்டையும் கோத்த காட்டினான். அதே அடுத்த நொடி இசை வந்தா. அவன் எப்படி மாறினான்னு நான் என் கண் குளிர பார்த்தேன்டா. அப்படி அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே மாறினான். அவளை பார்த்த உடனே சாந்தமாகறான். அவளை கட்டி அணைக்கிறான், காதல் வலையில விழுறான். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துடா. அப்படியே போய் கதை போட்டுனவன் 2 நாளைக்கு திறக்கவே இல்ல. அவன் கோபம், ஆத்திரம் எல்லாம் வக்காடி முன்னாடி சரணடைஞ்சிருது. அவன் விழுறது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான்டா. ஆச்சரியமா தான்டா இருக்கு. உன் பையனை யூகிக்கவே முடியலையே. அவன் விளங்க முடியாத ஒரு அச்சய பாத்திரமா இருக்கான். நானே பார்த்து வியந்த மனுஷன் இல்ல. என் புள்ள கிங்ஸ்னு ஒண்ணு. அப்படியே நீ பெத்த அலெக்ஸ் சாரனை பத்தி சொல்லியிருப்பப்போ? சாரனுக்கு இன்னும் பக்குவமே வரல. அவனுக்கு நிறைய விஷயம் தெரியல. அதனால தான்டா அப்படி இருக்கான். அவனுக்கு பல உண்மை தெரியட்டும். அவனும் வீரன் தான். அப்படியே கிங்ஸ்னுக்குள்ள போனவனுக்குள்ள இருக்குது. ஆனா அவனுக்கு எதுவும் தெரியாது. அதனால நார்மலா இருக்கான். அலெக்ஸ் அலெக்ஸுக்கு ரொம்ப பொறுமை, அதை விட நிதானம். அதான் நீ வளர்த்திருக்கிய. எப்படி இருப்பான்? என்னடா சொல்ல? நீ தான் சொன்ன அவனை உன் கண்ட்ரோல்ல வளர்னு. அதான் நான் அப்படி வளர்த்துட்டேன். நான் வளர்த்தாலும் அவனுக்கு தான் குணம் இங்குள்ளதானே வந்திருக்குது. ஏன்னா எனத்தோட தான்டா சேரும். புலிக்குட்டியை என்னத்தான் நம்ம வீட்டுக்குள்ள போட்டு வளர்த்தாலும் அது தான் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது அது புலியாதான் மாறும். என் 2 பயிலும் புலியா மாறிட்டா நான் வந்த வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா கிங்ஸனுக்கு பக்கபலமா இருப்பானுங்க. சரிடா, ஜானு பொறுப்பை எடுத்துக்கிடுவான். சாமு கண்டிப்பா ஃபேமிலியை பார்த்துக்கிடுவான். பிரேமு சொத்தை ஃபுல்லா நிர்வாகம் பண்ண போறது அவன் தான். சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு ஆளுமை வேணும். அது பிரேமு கிட்ட நல்லாவே இருக்குது. தான் சொத்து 1 ரூபா கூட வழி தவி போகாம பாத்துக்கிடுதான். கண்டிப்பா அவன் சொத்து நிர்வாகத்தை கரெக்டா பாத்துக்கிடுவான். இங்க பாரு, சாம் கண்டிப்பா ஃபேமிலியை பார்த்தே ஆகணும். அவன் ஏதாவது படித்தவர்னு சும்மா போட்டு தள்ளிடு. அவன் போக மாட்டான். குடும்பத்தை கொஞ்சம் கண்காணிக்க சொல்லணும். அப்புறம் தோற அவன் ரவுடி கூட்டத்தை பக்கத்துல வச்சாதான் இந்த குடும்பத்தை பார்த்து 4 பேர் பயப்படுவான். அவன் பிசினஸ்ல கரெக்டா இருக்கான். வீட்டுக்கு ஒரு ஆம்பளை அப்படி தேவை. கரெக்டா இருக்கான் தோற. கிங்ஸனுக்கு ஒண்ணுனா கரெக்டா பின்னாடி போய் நின்றுதான். கிங்ஸனுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே என்னென்ன பண்ணுங்களை பார்த்து கரெக்டா பண்றான் தோற. அது சரி, இப்போ உங்க அண்ணன் பையன் வந்தாம என்ன பண்ண? இப்ப இருக்கிற அவன் எங்க வாரான்? தேவன் ஆல்ரெடி இங்க வந்துட்டான். இன்னும் இந்த ஃபேமிலி அவன் கண்டுபிடிக்கல. அவ்வளவுதான். அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். நானும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் கேரளால தான் கிடக்கான். இப்போ அவன் இங்க வர வேண்டாம். அவனுக்கு இந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் ஆர்வம் தாங்க முடியாம அந்த கிடக்கான். இந்த குடும்பத்துக்குள்ள வந்தே ஆகணும், கத்திய தூக்கி ஆகணும்னு வந்து நிக்கான். அங்க அந்த குடும்பம் அவன் இங்க வந்துட்டானு எனக்கு கால் மேல கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவன் இங்க வந்தாலும் பிரச்சனை ஆகும். அது எப்படியா சமாளிச்சுக்கலாம். என்ன சாரன் பையனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு யாரும், அவ்வளவுதான். ஏண்டா? அது வேற ஒண்ணும் இல்ல, அது அப்புறமா சொல்றேன். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. உனக்கும் அப்படித்தானே தோணுச்சு? சத்தியம் எனக்கும் அப்படித்தாண்டா தெரிஞ்சது. என் கண்ணுக்கும் அப்படித்தாண்டா தெரிஞ்சது. நமக்கு ஒரு பேத்தி வந்தா நல்லா இருக்கும்ல. இப்போ வேண்டாம். இல்லடா, இல்ல இல்ல வேண்டாம். இவளையே எல்லாமே நினைச்சுக்கலாம். வேண்டாம். போ போ, வலிதான். தெரிஞ்சு கூட வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துடுறமாடா. சத்தியமா என்னால முடியாதுடா. என் வயலி அப்படி வந்தது. என் வயலி அப்படி வந்தது. முத்தேயன் முத்தாரமே சபையேதும் பாடல் நீ பாடம்மா. முத்தேயன் முத்தாரமே சபையேதும்
வாடி வாடி நாட்டுக்கட்ட. பசம வந்து மாட்ட மாட்டேன். மாட்டாம இந்த கிங்ஸ் விட மாட்டாண்டி. என்னங்க? ஓ என்னமோ தங்கம். அது சரி, உனக்கு கேட்ட நீ குடுத்தியா முத நீ? நான் குடுக்கறது இருக்கட்டும். என்னங்க? என்ன உண்மையிலே வாமிட்டு வருது. என்னடி சொல்ற? குரங்கு. அது வேற ஒண்ணு இல்ல, நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டேக்கல அதான். என்னங்க? ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல. நீ வீடு கட்டாடத்துக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். ஒண்ணு குடுத்தியாடி நீ முத எனக்கு? நீ அத்தான் நச்சுன்னு ஒண்ணு கொடுத்துட்டு போனீங்க. மாணிக்க மாமா வேற பாத்துட்டாரு. நான் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்காக அப்படியே வந்து கொடுப்பீங்க? ஆளு பாரு ஆள. குரங்கு. அசிங்கமா போச்சு. இதை பத்த தெரியுமா? நான் கொடுக்கும்போது யாராவது வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும்? சரி வாடி நாட்டுக்கட்ட. சும்மா இருங்க, நான் விளையாட போறேன். அப்பா அம்மா விளையாட்டு போமா. கூடாரம் ரெடி. ஏங்க, நான் உங்களுக்கு போரே அடிக்கல. போர் அடிக்கிற மூஞ்சட்டி அது. இங்க வா. போர் அடிக்கிற முகம் அடியுது. பார்த்தாலும் சலிக்காத முகம். என்ன உனக்கு என்ன பார்த்து அப்படி இருக்குது? அது என்னமோ உண்மைதான். நான் என்னத்தான் விளையாண்டாலும் உங்களை பார்த்தா மட்டும் காதல் பிச்சுக்கிட்டு வந்துருது. வந்துருது இல்ல. அப்படித்தான் எனக்கும். எங்க சுத்தினாலும் உன் முகத்தை பார்த்தாலே காதல் ரசனை ஓடிடுது. ஏண்டே இந்த கிங்ஸ் எனக்கு எப்படி பிறந்தா? அத்தான் நானு கேட்க, இந்த முரட்டு பை எப்படி எனக்கு பிடிச்சது? பாரு பிடிச்சிருக்கு பாரு. அத்தா கேட்க பிடிச்சது மட்டும் இல்ல, 2 சிங்கி குட்டி வேற பெத்துட்டோம் பத்தியா? ஆனா உன்னுடைய இப்போ வரைக்கும் நம்ம 2த்துக்கும் 2 புள்ள இருக்குங்கிறத எனக்கு நம்பவே முடியலடி. நான் இப்பவும் ஒண்ணு வெட்டி காதலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னு பாத்துக்கையா. சும்மா இருங்க, எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. சரி அந்த குளத்துக்குள்ள போலாம். உனக்கே தெரியும் நான் பொறுத்துக்கிட மாட்டேன். ஆசை வந்துட்டுனா வந்ததுதான். எனக்கு தள்ளி போடுறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா சும்மா இருங்க. அத சொல்லிக்கிட்டு இருக்காடி. நான் வர மாட்டேன். நான் தூக்கிட்டு போயிருவேன். ஆனா உனடி இன்னமும் தாங்க வைக்க பாரு. அது அப்படிதான். அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல உனக்கு? ஒண்ணு போங்க. போங்க. நல்லதா இருக்கு ட்ரெஸ். நல்லா இருக்கா? எனக்கு தான் எது போட்டாலும் சூப்பரா இருக்குமே. அழகு போல பொம்மை மாதிரி தான் இருக்க. அழகு பொம்மை. அழகு பொம்மை மாதிரி. பாண்டியனுக்கு ரெடி பண்ணிடுவோமா? சும்மா இருக்கணும். இல்லடி, பாண்டியன் வந்தாதான் நல்லா இருக்கும். உங்களை அப்ப என்ன? என்ன பாரு, பார்த்தா விழுந்துருவேன். அப்படி விழுந்தாலும் என்கிட்ட தானே விழுற. பார்த்து என்ன பொம்மைமா இவங்க வந்தாலே ஆபத்து எச்சரிக்கை தானே வருவாங்க. என்ன பொம்மை ஒன்று கை வீசும்